வேறு எங்கும் சென்று விடாதீர்கள், நேராக பனையூர் வாருங்கள் என்று விஜய் அறிவுரை வழங்கியிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர்களுடன் அக்கட்சித் தலைவர் விஜய் ஆலோசனை மேற்கொண்ட நிலையில் வேட்பாளர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார் விஜய். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலின் வாக்குப்பதிவு நடைபெற்று வாக்கு எண்ணிக்கையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சூழலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவருடைய தலைமையில தாவேகா சார்பில் போட்டியிட்ட 233 வேட்பாளர்களையும் இன்று சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். அப்பொழுது வேட்பாளர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது. பொதுவாகவே கட்சியில ஒரு வேட்பாளர் வெற்றி பெறுகிறார் என்றால் சிறிய கட்சியாக இருக்கும் பட்சத்துல அங்க வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்களை விலைக்கு வாங்குவது பொதுவாகவே இந்த கடந்த காலங்களில் நடைபெற்று இருக்கிறது. குதிரை பேரம் என்பார்கள். இப்படியாக வேட்பாளர்களை விலைக்கு வாங்கி விடுவார்களோ என்ற அச்சத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சில அறிவுறுத்தல்களையும் வேண்டுகோளையும் வைத்திருக்கிறார். அதில் வெற்றி பெற்று விட்டு வேறு எங்கும் சென்று விடாதீர்கள், நேராக பனையூர் வாருங்கள், உங்களுக்காக நான் இங்கு காத்திருப்பேன், எல்லாரும் நம்பிக்கையுடன் முடிவுகளை நோக்கி காத்திருங்கள், நாம் எல்லோரும் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இதுவரை நன்றாக பணியாற்றி உள்ளீர்கள். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை போது கவனமாக இருங்கள் என்றும் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். அதே போல தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையோருக்கு முதல் தேர்தல் என்பதால இந்த அனுபவத்தை பற்றி கேட்டறிந்திருக்கிறார். அதே போல கள சாதக பாதகங்களை குறித்தும் விஜய் கேட்டறிந்திருக்கிறார். எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சாதகமாக இருக்கிறது, பாதகமாக இருக்கிறது, எங்கெல்லாம் இன்னும் கூடுதலாக பணியாற்றி இருக்க வேண்டும் என்ற குறித்தெல்லாம் பேசியிருந்தார். அதே போல சென்னை, அதாவது தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னையை தமிழக வெற்றிக் கழகம் குறிவைத்திருந்தது. காரணம், அதனுடைய முன்னணி நிர்வாகிகள் அனைவருமே சென்னையை குறிவைத்து நின்றிருக்கிறார்கள், விஜய் உட்பட. அப்படியாக சென்னையில் எத்தனை இடங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறது, பாதகமாக இருக்கிறது என்றெல்லாம் பேசிவிட்டு கூவத்தூர் சூழல் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக வெற்றி பெற்று விட்டு நீங்கள் வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் பனையூர் நோக்கி வாருங்கள், வேறு எங்கும் சென்று விடாதீர்கள் என்று அவர் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது.